குளோபலி அன்சர்டனிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல உங்க போர்ட்போலியோவை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு இந்த 5 செக்டார்ல இருக்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஆர்எல்ஸ் ETF சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. உங்க போர்ட்போலியோக்கு மோர் வெயிட்டேஜ் கிடைக்கும். மோர் தென் 20 to 30% ஆஃப் வெயிட்டேஜ் இந்த செக்டார் கொடுக்கும்போது உங்க போர்ட்போலியோ டைவர்சிஃபைடா இருக்கும். அது கூடவே பேலன்ஸ்டாவும் இருக்கும். மார்க்கெட் என்னதான் வாலடைல் மேக் பண்ணாலும் உங்க போர்ட்போலியோல அப்ஸ் அண்ட் டவுன் மூமெண்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். வாலடைல் ஃபேஸ் உங்க போர்ட்போலியோக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். அது என்ன செக்டார்னு ஒன் பை ஒன் சொல்றேன், ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மா, செகண்ட் பேங்கிங் செக்டார், தேர்ட் ஒன் ஐடி, ஃபோர்த் ஒன் FMCG, லாஸ்ட் ஒன் ஆட்டோமொபைல். இந்த 5 செக்டார்ல இருக்க லார்ஜ் கேப் ஸ்டாக் ஆர்எல்ஸ் ETF ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த 5 செக்டார் இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர். இந்த 5 செக்டாருமே ஒன் பை ஒன் கோரிலேஷன்ல இருக்கும். ஐடி செக்டார் டவுன் ஆகும்போது பேங்கிங் செக்டார் ஃபோக்கஸ் இருக்கும். பேங்க் டவுன் ஆகும்போது ஐடி ஃபோக்கஸ் ஆகும். ஃபார்மா அண்ட் FMCGயும் இதே ஃபேஸ்ல ரன் ஆகும். ஸோ இந்த செக்டார் உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது உங்க போர்ட்ஃபோலியோ வெல் பேலன்ஸ்டா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணுன்றதை இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ரெகுலரா போஸ்ட் பண்றேன். அதுக்கு இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் சொல்ற மாதிரி இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா.